ஏன் அனிதா, உன்னை எவ்வளோ நல்லா வளர்த்த. ஆனால் நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலை. நான் உனக்கு அப்பா மாதிரியா இருக்கேன், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்கிட்ட ஏன் நீ உண்மையை சொல்ல மாட்ற? இப்போ என்ன பண்ணுறது? கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இதை பற்றி கமலக்கிட்ட பேசணுமே. அப்படி எதுவும் பேசலைன்னா அப்புறம் என் பொண்ணுக்கு எப்படி நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு தாம் தூம்னு குதிப்பா. ஏற்கனவே நான் அடிக்கவே இல்லை, அதுக்கே அடிச்சேன்னு சொல்லி ஊரை கூட்டுறா. சோபா, நம்ம வீட்டு கதையே ஒரு பெரிய நாடகமாக எடுத்துடலாம் போல. அப்பா. என்னம்மா? என்னப்பா தனியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணுறது, என் பொழப்பு அப்படி இருக்கு. வந்த விஷயத்த சொல்லு. அப்பா, அம்மாவால் சமைக்க முடியாதான்ப்பா, நீங்கள் தான் ஹோட்டலில் வாங்கி தரணும். இது வேறையா? பின்ன அம்மாவை அடிச்சுப்பிட்டு அம்மா எப்படி சமைச்சு கொடுக்கும்? நீ பாத்தியா? நான் அடிச்சதை நீ பாத்தியா? இல்லை, ஆனால் அம்மா அப்படி சொல்லுதே. சரி, அதை விடு. உங்கள் அம்மா போய் கூட்டிகிட்டு வா. எதுக்குப்பா அடிக்கிறதுக்கா? உங்கள் அம்மா என்னை அடித்த பத்தாது, போய் கூட்டிகிட்டு வா போ. சரிப்பா. ஏப்பா, பெத்த பிள்ளைங்கெல்லாம் நம்ம சொல்கிறத நம்பவே மாட்டேங்குதுங்கப்பா. அப்படி சொல்லி நாடகம் ஆடி வச்சிருக்காவ. வரட்டும், ஒரு வாழ்த்து கேட்பான். என்ன சுகமா இருக்கு. அதுவும் வேலை செய்யாம சும்மா செவனேன்னு படுத்துக்கிறதுல எம்பிட்டு சுகம். இந்த மாதிரி டெய்லி அவர் ஹோட்டல்லே வாங்கிட்டு வந்து கொடுத்தோம்னா எவ்வளோ நல்லா இருக்கும். என்ன பண்றது, ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கிடைச்சிருக்கு, அதை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு 2 நாள் மட்டும் போகட்டும், இதே மாதிரி பிளான் பண்ணி ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதான். என்ன அம்மா தூங்கிக்கிட்டு இருக்குது? கை வலிக்குது, கால் வலிக்குது, தூக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தா அமைதியாக தூங்கிக்கிட்டு இருக்குது. மா மா எந்திரிமா. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, பின்னாடி அடிச்சு தான் எழுப்பணும். இல்லைங்க, நான் சும்மா போய் தான் சொன்னேன், நீங்க என்ன அடிக்கவே இல்லை. அடிப்பாவே, அப்பா அடிக்கவே இல்லையா? சும்மா இவ்வளோ நேரம் நாடகம் தான் அடிச்சேன் தம்மா. சரி, கனவா? நான் கூட நிஜமோன்னு நினச்சிட்டேன். ஆனா வலிக்குதே. என்ன பண்றது? சரி, முடிச்சோம். பாத்ரூம் போயிட்டு வந்து நிம்மதியா வந்து படுத்து தூங்குவோம். நராணி நராணி எங்கேயும் நராணி. அச்சோ, இவ எப்ப வந்தா? சரி, எப்படியாவது சமாளிப்போம். சின்ன பொண்ணு, எப்ப இந்த சைடு வந்த? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. என்ன 1/2 மணி நேரம் ஆயிடுச்சா? ஆமா. ஒருவேளை நான் தூக்கத்துல உழல்னு அதை கேட்டுப்பாளோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது. சரி, நம்ம பாட்டுக்கு கேஷுவலா உச்சா போயிட்டு வந்து படுத்துருவோம். அம்மா, இவர் அடிச்சது என்ன வலிக்குது. கண்ணை 2 பண்ணு மாதிரில விந்திக்கி கிடக்கு. ஆத்தாடி, முடியலையே சாமி. அப்படியே என்னை மெதுவாக கூட்டிட்டு போறியா சின்ன பொண்ணு? எங்க சுடுகாட்டுக்கா? ஒரு பெத்த அம்மாவை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டேன். நான் உனக்காக எல்லாம் பாடுபட்டு எல்லாம் சமைச்சு கொடுத்ததெல்லாம் வேஸ்ட். ஒரு அம்மாவை பார்த்து பேசுற பேச்சாது. அப்பா போது நிறுத்துமா. உன்னோட நடிப்பெல்லாம் அனிதாவோட வச்சுக்கோ, என் அப்பா கூட வச்சுக்கோ, ஆனா என்கிட்ட வச்சுக்காத. ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பாளோ? என்னம்மா பாக்குற? நீ தூக்கத்துல வளர்ன எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். ஐயோ போச்சே, இப்ப என்ன நடிச்சு நான் சமாளிக்க போறேன்னு தெரியலையே எனக்கே. சின்ன பொண்ணு, சும்மா தமாசுக்கு செஞ்சேன். தமாசுக்கு? உனக்கு என்ன வேணும் சொல்லு, அம்மா உனக்காக பண்ணி தரேன். நீ இப்படிதாம்மா சொல்லுவ, ஆனா எதுவும் செய்ய மாட்டேன். நீ பண்ண வரைக்கும் போதும். எங்களெல்லாம் நம்ப வச்சு எங்களை முட்டாளாக்கியிருக்கல நீ. இல்லடி சின்ன பொண்ணு, உடம்பு கை காலெல்லாம் வலிச்சது, என்னால சமைக்க முடியல, அதனாலதான் சரின்னு இப்படி பண்ணேன். ஆமா சாமி, இனிமேட்டு நீ என்ன பண்ணாலும் அது நடிப்பாதான் தெரியும். நீ ஒன்றும் நல்லவன் நிரூபிக்க வேண்டாம். நான் அப்பா கிட்ட போய் சொல்லிட்டேன், அப்பா வாங்கி தரேன்னு சொன்னாரு. உன்னை என்னமோ கூப்பிட்டுருக்காரு, எதுக்கு கூப்பிட்டாருன்னா தெரியல. போய் என்ன ஏதுன்னு கேளு போ. என்னையவா கூப்பிட்டாரு? நீ தானே கமலா? ஆமா. உன்னைய தான் கூப்பிட்டாரு, போய் என்ன ஏதுன்னு கேளு. சரிடி. போற நடைய பாரு, எம்புட்டு நக்கல் இதுக்கு பாரு.
சமாளகா ஒரு பொண்ணை பார்த்தேன், பார்த்த உடனே பஞ்சரானே. ஆமாப்பா இங்க இப்ப பாட்டு வேற கேட்டுக்கிட்டு இருக்காளா? ஏ அனிதா, அனிதா, என்னடி பாட்டு கேட்கும்போது தான் கூப்பிடுவியா? ஃபர்ஸ்ட் அந்த காதுல இருக்கிறத எடு. இப்ப சொல்லு என்ன? அப்பா ஒன்னும் அம்மாவை அடிக்கவே இல்லடி. என்னடி சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? அம்மாவே தூக்கத்துல உளறச்சு. அம்மா தூக்கத்துல உளறுச்சா? ஆமா ஆமா. அப்ப அப்பா அடிக்கவே இல்லையா? ஆமாண்டி, தேவையில்லாம போய் அப்பா மேல கோவப்பட்டுட்டோம். பாவம் அப்பா. ஆமாண்டி, இந்த அம்மாவுக்கு வேற வேலையே இல்ல, பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னென்ன நாடகம் ஆடிச்சு பாத்தியா? அதெல்லாம் விடு. இப்ப அதை விட பெரிய விஷயம் இருக்கு. என்ன? அப்பா இவ்வளோ சண்டை நடந்ததுக்கு அப்புறமா அம்மாவை கூப்பிடுறாருன்னா அப்ப அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். அம்மா நாடகம் ஆடினது அப்பாவுக்கு நல்லாவே தெரியும்ல. ஆ, அதை பத்தி பேசுறதா இருக்குமோ என்னமோ. அடியே கூமுட்ட, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கடி. இப்ப என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? அச்சோ, அப்பா அம்மா கூட பிரச்சனையா இருந்தா 2 நாள் பேச மாட்டாரு. உடனே கூப்பிடுறாருன்னா ஏதாவது விஷயமா இருக்கும். சரி, வேற பெரிய விஷயமாவே இருந்துட்டு போகுது. நீ தான் ஒட்டு கேப்பில்ல, என்ன ஏதுன்னு கேட்டு வந்து சொல்ல வேண்டியதானே? ஆமாண்டி, எனக்கு தான் இப்போ ஒட்டு கேட்குற புத்தி இருக்கு பாரு. நான்லாம் ஒன்று கேட்குறாப்புல இல்லை. உனக்கு வேணும்னா நீயே போய் கேட்டுக்கப்போ. இப்போ என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? நான் பாட்டுக்கு செவனே இருந்தானே பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். பாட்டு கேட்குறவளை கூப்பிட்டு நிப்பாட்டி அதை கலட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்போ வந்துட்டு நான் பண்ண மாட்டேன் வைக்க மாட்டேன்னா? இங்கே பாரு அனிதா, எனக்கு தெரிஞ்ச நான் எந்த தப்பும் பண்ணலை. ஓஹோ, அப்போ நான் தான் தப்பு பண்ணிட்டு அலையிறேங்கிறியா? ஐயோ, சொல்கிறத புரிஞ்சுக்கோடி. சரி சொல்லு. இப்போதைக்கு நீ தான் லவ் பண்ணிட்டு இருக்க. அதுதான் தெரியுமே. அது நம்மளுக்கு தெரியும். ஒருவேளை அப்பா கண்டுபிடிச்சிருந்தாருன்னா? என்னடி இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுற? அதனால தான் சொல்கிறேன், வா அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்போம். அச்சோ கடவுளே, இப்போதான் அஜய் பேசி அவனுக்கு எனக்கும் ஒரு சண்டை முடிஞ்சிச்சு. இப்போ இவங்க வேற. ஐயோ, என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்களா? அதுக்கு என்ன பண்ணுறது, உன்னோட சேர்ந்துக்கிட்டு நானும் இல்லை அவஸ்தைப்படுறேன். இப்போ வரியா இல்லையா? வரேன்டி, போடி. சீக்கிரம் வா, சும்மா மச மசன்னு நின்றுக்கிட்டே இருக்காத. ஆ சரி போ, நான் வரேன். நம்ம பொழப்பு இப்படி போய்கிட்டு இருக்கேன். என்னைக்கு தான் நம்மளுக்கு ஒரு விடுவு காலம் வருமோ தெரியலப்பா. வீட்டில் ஒரு மளிகை ஜாமான் கூட கிடையாது. இந்த பயலை கொடுத்துட்டு வாங்கிட்டு வாடானா எழுதி கொடுன்னு என் உயிரை வாங்குறான். ஏன் இவன் படிச்சிருக்கான்ல, எழுத மாட்டானா? நம்மளே 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கோம். சரி கடற்கடன் எழுதிக்கிட்டு போய் வாங்கிட்டு வருவான்னு பார்த்தா நம்ம உயிரை வாங்குறாங்கப்பா. எழுதி முடிச்சுட்டேன். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, கடுகு, ஜீரகம், வெந்தயம், சோம்பு எழுத மறந்துட்டேனோ. வீட்டு ஜாமான் எழுதி கொடுக்குறது மட்டும் பத்தாது, எடுத்து வாங்கிட்டு வரணும். இதை வாங்கிட்டு வரத்துக்கு தொங்குன்னு அவன் பின்னாடி 4 நாள் நான் நாய் மாதிரி அலையணும். நம்ம மட்டும் வண்டி ஓட்ட கத்துறோம், சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வந்திருப்போம். இந்த எருமை மாடுகளெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. என்ன பண்ணுறது, நம்மளால ஓட்ட முடியல. என்ன எழுதிக்கிட்டு இருக்க அம்மா? ஓ, மல்லிகை ஜாமாவா? நம்ம மட்டும் மாட்டணும், அவ்வளோதான். நம்மள நடந்து பேர்ல வாங்கிட்டு வர சொல்லும். அப்படியே மெதுவாக போயிட வேண்டியதான். ஏய் சத்யா, நில்லுடி. என்னம்மா? என்ன காலேஜ் விட்டு சீக்கிரம் வந்துட்ட? இதுதான் உன் பிரச்சனையா? காலேஜில் ஒரு சார் இறந்து போயிட்டாரு, அதுக்காக சீக்கிரமாகவே காலேஜ் விட்டுட்டாங்க. அப்படியா? சரி சரி, இங்கே வா உட்காரு. நான் மளிகை ஜாமான் என்னென்ன இல்லைன்னு கிச்சனை பார்த்து சொல்கிறேன், நீ எழுது. என்னது நானா? பின்ன அதான் வீட்டுக்கு வந்துட்டீல, வீட்டு வேலையும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்க. அதுவும் சமையல் வேலை, சமையல் பொருள்லாம் இப்போவே கற்றுக்க. அப்போ தான் கல்யாணம் பண்ணும்போது உனக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது. அப்போதைக்கு பார்த்துக்கலாம். அதெல்லாம் முடியாது. உன் வயசில் நான் பிள்ளைய பற்றிட்டேன் தெரியுமா? நீ என் வயசில் பிள்ளை பற்றின்றதுக்காக நான் அதெல்லாம் பண்ண முடியுமா? எனக்கு கிடைச்ச லக்குக்கு நான் பொறுமையாக தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்கள் அம்மா அப்பா சரியில்லை, அதனால தான் உன்னை சீக்கிரமாக தள்ளி விட்டுட்டாங்க. உன்னைய இப்போ மட்டும் நீ எழுதலை, உனக்கு மத்தியானத்துக்கு சோறு தண்ணி கிடையாது, பார்த்துக்கோ. உன்னை இதை சொல்லி சொல்லி என்னை மிரட்டுமா நீ? சோறு வேண்டாமா? வேண்டாமா? வேணும். அப்போ சொல்கிறத எழுது, அப்போ தான் செஞ்சு தருவேன். சரிம்மா. நான் கிச்சனில் இருக்கிறத பார்த்து பார்த்து சொல்கிறேன், என்ன ஏதுங்கிறத எழுது. சரிம்மா. அம்மா, தமிழில் எழுதணுமா இங்கிலீஷில் எழுதணுமா? உன் அண்ணனுக்கு எதில் எழுதுனா புரியுமா அதில் எழுது. கிழிஞ்சது. எனக்கு தமிழும் ஒழுங்காக எழுத தெரியாது, இங்கிலீஷ்லையும் எழுத தெரியாது. இன்னைக்கு அம்மா எழுத சொல்லி என் மானம் போகுது. என்னடி சொல்கிறேன், எழுதுறியா இல்லையா?
இதோ எழுதுறேம்மா. என்ன எழுதியிருக்க அம்மா? இதுவே என்னால் படிக்க முடியல, இதில் மேற்கொண்டு வேற நான் எழுதணுமா? அடியே சொல்லுமா. நான் என்னென்ன எழுதியிருக்கேன்னு ஒரு வாட்டி படி. கிழிஞ்சது. என்ன எழுதியிருக்கு? இந்த அளவுக்கு நல்லா படிச்சிருந்தா நம்ம தான் நல்ல மார்க் வாங்கியிருக்கோமே. இதுவே என்னால் படிக்க முடியல. படிச்சியா இல்லையாடி? இந்த படிக்கிறேம்மா. துவம் பருப்பு. துவம் பருப்பா? ஒருவேளை அப்படி ஒரு பருப்பு இருக்கோ தெரியல, அம்மா கிட்டே சொல்லுவான். ஆமா, துவம் பருப்புன்னு எழுதியிருக்கம்மா. எரும மாடு. படிக்கவும் தெரியாதா? அது தோரம் பருப்பு சனியனே. அப்படியா போட்டிருக்கு? ஆமா, அப்படிதான் போட்டிருக்கு. நம்ம தான் வாவை விட்டுட்டோமோ. சரி சரி, அடுத்தது என்ன எழுதியிருக்கு? சீக்கிரம் மடமடன் படிடி. ஐயோ, நான் ஒன்று படிக்கிறதுக்கு இம்பிட்டு நேரம் ஆச்சு. இல்லை மடமடன் எங்கே படிக்கிறது? படிச்சியா இல்லையாப்ப? இந்த படிக்கிறேம்மா. ஐயோ, இப்போ எப்படி சமாளிக்கிறது? தமிழே சுத்தமாக வராது, இங்கிலீஷு அதுக்கு மேலே. என்னடி பேச்சே காணா? ஆமாம், நீ மடமண்டன்னு சொல்லுமா. நான் வேகமாக எழுதிட்டு போய் உட்காந்து படிக்கிறேன். யார் நீயா? அப்படியே படித்து கிழிச்ச. ஆமாம், நிறைய அசைன்மெண்ட்லாம் இருக்குது. சீக்கிரம் சொல்லு, எனக்கு இதே வேலையாக இருக்குமா? சீக்கிரம் சொல்லு, நான் போய் படிக்கணும். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி சரி, மடமடன்னு சொல்கிறேன், எழுதிக்க. வெந்தயம், இட்லி அரிசி, பொங்கல் அரிசி. எழுதியாச்சுமா. வேற என்ன எழுதணும்? வெல்லம் போட்டுக்கடி. வெல்லம் எழுதியாச்சு. வேற என்ன எழுதணும்? கோல்டு வின்னர் என்ன பாக்கெட் ஒன்று. தேங்காய் நெல்லடி, அதையும் எழுதிடு. கோல்டு வின்னர். கோல்டு எழுதிட்டேன். வின்னர். வின்னருக்கு என்ன ஸ்பெல்லிங் வரும்? ஐயோ, ஒன்றும் புரியலையே. சரி, எதையும் எழுதி விடுவோம், தமிழ்ல எழுதுவோம். கோல்டு வின்னர். தேங்காய் எண்ணெய். வேற என்னம்மா? நெய் போட்டுக்கடி. நெய். அவ்வளோதானே? அவ்வளோதான். பேப்பர் அங்கேயே வச்சுட்டு போ. நீ போய் படி, நான் அப்புறமா வந்து பார்த்துக்கிறேன். வெந்தயம், பொங்கல் அரிசி, இட்லி அரிசி, கோல்டு வின்னர், நெய் எல்லாத்தையும் எழுதிட்டேன். நம்ம போய் யூடியூப்பில் என்ன வீடியோ போடலான்னு யோசிப்போம். பேப்பர் ஒரு சைடு இருக்குது, பேனா ஒரு சைடு இருக்குது. எழுதிவிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போகிறா பாருவேன். இதெல்லாம் என்னத்தை காலேஜ் படித்து கிழிக்குதோ தெரில. என்ன எழுதியிருக்கான்னு பார்ப்போம். மல்லிகை சாமான் வாங்குறதுக்கு அவங்ககிட்ட கொடுத்து விடணும். அடிப்பாவி, என்ன எழுதி வச்சிருக்காவ? ஒரு மல்லிகை சாமான் லிஸ்ட், அதை கூட ஒழுங்கா எழுத தெரியல. என்னது? நெய்யா? நெய்யின்னு என்ன இருக்கு? ஓ, நெய்யா? அட எருமை, நெய்யை தான் அந்த குரங்கு இப்படி எழுதி வச்சிருக்கா. என்னது? பொங்கல் அரசா? ஒருவேளை காலேஜில் படிக்கிறத எதையும் எழுதி வச்சிருக்காளோ? பொங்கல் அரசினா என்னவா இருக்கும்? பொங்கல் அரிசியை தான் அந்த தடிமாடு இந்த மாதிரி எழுதி வச்சிருக்கு. பொங்கல் அரசியவா? ஐயோ, இதை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு தமிழ் கூட ஒழுங்கா எழுத தெரியல. எக்ஸாம்ல தான் எப்படி எழுதி வைப்பாவ? ஸ்கூல் படிக்கும்போது தான் எனக்கு தெரியும் இவளை பற்றி. காலேஜ் படிக்கும்போது இவங்க எல்லாம் ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் கூட வைக்க மாட்டேங்கிறாங்களே. ஒரு நாள் காலேஜுக்கு போய் அவள் டீச்சரை பார்த்து கேட்கணும், டீச்சர் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்லாம் வைக்க மாட்டீங்களா அப்படி இப்படின்னு. கேடா மாதிரி என்னத்தை எழுதி வச்சிருக்கு? என்னது? இட்லியா? இட்லினா என்ன? இட்லின்னு நான் ஒன்றும் சொல்லவே இல்லையே. இட்லினா என்னவா இருக்கும்? இட்லி பொடியா? இல்லையே, இட்லி பொடி நான் சொல்லலை. வேற என்ன சொன்னேன்? ஓ, இட்லி அரிசியா? அட கூமுட்டையே, இட்லி அரிசியா தான் இட்லி அரிசியே எழுதிருக்காளா? நான் 10ஆம் கிளாஸ் தான், நானே இந்த அளவுக்கு எழுதுறேன். இவ காலேஜுக்கு போயிட்டு என்னத்தை கிழிக்கிறான்னு தெரியல. அவளையே கூப்பிட்டு கேட்போம். ஏய் சத்யா, சத்யா அம்மா, உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, அசைன்மெண்ட்லாம் எழுதணும். சும்மா மளிகை ஜாமானா என்னை எழுத சொல்லாத. என்னம்மா பார்த்துக்கிட்டு இருக்க? சும்மா வெட்டியா இருக்கேன்னு நினைக்கிறியா? எனக்கு எவ்வளோ தெரியுமா இருக்கு வேலை. எப்போ பாரு காலேஜ்லேயும் இதான் வேலை, வீட்லேயும் இதான் வேலையா? ஏன் காலேஜில் உன்னையே தான் எழுத சொல்கிறாங்களோ? ஆமாம், நான் அந்த அளவுக்கு சூப்பராக எழுதுவேன் தெரியுமா. எந்த மிஸ்டேக்கும் விட மாட்டேன். இப்போ கூட மளிகை ஜாமான் எவ்வளோ சூப்பராக எழுதியிருக்கேன் பார்த்தில்ல. இனிமேட்லாம் என்னை மளிகை ஜாமான் எழுத கூப்பிடாதம்மா. எனக்கே 1008 அசைன்மெண்ட் இருக்குது. எல்லா அசைன்மெண்ட்டும் நான் தான் எழுதணும். என்ன புரிஞ்சுதா? நீ என்ன எழுதியிருக்கங்கிறத நீயே படி.
என்ன அம்மா என்னையவே படிக்க சொல்லுது? அவ்வளோ மோசமாவா எழுதியிருக்கோம்? எல்லாம் உன் வாயை சொல்லணும். வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்கிறதில்ல. தப்பு தப்பாக வேற எழுதி கொடுத்துட்டு இதில் பஞ்ச டைலாக் வேற. காலேஜ்லேயும் உன்னையே தான் எழுத கூப்பிட்றாங்க, வீட்லேயும் உன்னையே தான் எழுத கூப்பிட்றாங்கன்னு. தேவையாடி இதெல்லாம் உனக்கு? இப்போ நீ படிக்க போறியா இல்லையா? இந்த படிக்கிறேம்மா.